அம்மா 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 உன்னை கொண்டவங்களை நான் சும்மா விட மாட்டேன்மா, சும்மா விடவே மாட்டேன். நான் கஷ்டப்பட்டதை விட நம்ம தங்கச்சி பட்ட கஷ்டத்துக்கு அளவு இல்லம்மா. ஒரு பொண்ணா இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாரு கண்ணால பார்த்தவம்மா. எவ்வளவு கஷ்டத்துக்கு காரணம் இந்த காதாம்பரி நானே. அவளை நான் சும்மா விட மாட்டேன், நான் சும்மா விட மாட்டேன்மா. எங்க போனாலும் சரி, நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை விட்டு போக மாட்டேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. நீ ஏமாத்திடாதடா, உன்னை புரிஞ்சு என்னால இருக்க முடியாதுடா. உன் மேல உசிரியே வச்சிருக்கேன் தருடு, அதை வார்த்தையால சொல்ல கூட முடியாது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன் மேல எனக்கு பாசம் அதிகம்டா. நெல்லு தருடு. பின்னாடியே வந்த செருப்ப பரட்ட போயிரு. பேசுற சரி, என்ன செருப்பால வேணா அடிச்சுக்க, ஆனா என்கிட்ட பேசாம இருக்காத. என்கிட்ட பேசு, என்ன அடிச்சுக்க, ஆனா பேசாம இருக்காத. உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாது, இன்னொரு வாட்டிய பின்னாடி வந்த சொல்ல மாட்டேன். உண்மையில செருப்ப கத்த அடிச்சுறேன். ஏன் தருண் இப்பெல்லாம் பேசுற? நீ இப்பெல்லாம் பேசுறது கிடையாது. ஏன் தருண், நீ ஏன் என்ன இப்படி பேசுற? எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. சரி, எத்தமா இல்லைன்னு சொல்லதுக்கு ராம பையன்கிட்ட வந்து உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ற. சரி, ஏன் இப்பெல்லாம் பேசுற? இன்னொரு வாட்டிய பின்னாடி வந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் இது மூஞ்சில முடிக்க மாட்டேன். ஏன் தருண்? இன்னொரு வாட்டிய பின்னாடி வந்த தெருவுல வச்சு அசிங்கப்படுத்துவேன். போயிரு, போடி. நீ என்ன அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். என் தருண் எனக்கு வேணும். இந்த தருண் எனக்கு வேணுமா? அது இந்த ஜென்மத்துல எந்த ஜென்மத்திலே நடக்காது. ஏன் தருண் இப்பெல்லாம் பேசுற? தருண் என்ன பார்த்தா எனக்கு பாவமா இல்லையா? உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. அப்படி பத்துக்கிட்டு எரியுது. ஏதோ பழகிட்ட மேல விட்டுட்டு போறேன். போயிரு, என் மூஞ்சிலே முழிக்காத. போடி போடி, இல்ல அடிச்சுவேன். என் பின்னாடி வந்தா அடிச்சுவேன் பத்துக்க. ஏதோ இந்த நெஞ்சில நான் உன்னை சுமந்ததுனால விட்டுட்டு போறேன். போயிருட்டி, போயிரு. நீயே சொல்ற உன் நெஞ்சில என்ன சுமந்தேன்னு, இப்படி தூக்கி வீசிட்டு போறியே. போடி, எதுவும் பேசாத. நீ எதுவும் பேசாத, காதுல விழாது. நீ வேணா உன் இதயத்துல இருந்து என்ன தூக்கி எறிஞ்சிரு, ஆனா என்னால முடியாது. சாகர வரைக்கும் உனக்கு இதயத்தாச்சு சுமப்பேன். என் தருண் எனக்கு வேணும், உன் பாசம் அன்பு எனக்கு வேணும். நீ என் மேல காட்டுனது உண்மையான அன்பு எனக்கு தெரியும். இப்படிலாம் பேசுற பயங்கரமா நினைக்காத. உன் பேச்சுக்கெல்லாம் பயங்கரமா இந்த தருண் கிடையாது. போயிரு, போடி. போக மாட்டேன். நீ என்ன விரட்டினாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஏன் தருண் அடிச்ச? இன்னொரு வாட்டி நீங்க எது போகல பொண்ணே போட்டு போயிருடி. போ. போக மாட்டேன். போய் என்ன விழுந்து சாவு. ஐயோ, என் பொண்ணு பண்ண பாட்டை என்னால பார்க்க முடியலையே. அது என் தங்கச்சி பையன், இது நான் பெத்த பொண்ணு. ரெண்டு படுத பாடு. கோதமரி, இதுக்கெல்லாம் உனக்கு இருக்குது. உன்னை சும்மாவே விட மாட்டேன். நான் தெரிஞ்சோ தெரியாமலும் என் தங்கச்சி பையன்கிட்ட உனக்கு என் பொண்ணு தாண்டான்னு சொன்னேன். அதை நிறைவேற்றுறேன். என் பிள்ளை என் தங்கச்சி பையன் கூட சேர்த்து வைப்பேன். என் தங்கச்சி தான் என்னை விட்டு போன. என் தங்கச்சி பிள்ளைங்களை தேடி நான் அலையாத ஊரு கிடையாது. ஆனா என் பக்கத்துல இருந்து என் தங்கச்சி பிள்ளைகளை நான் பார்க்காம இருந்திருக்கேன். என் தங்கச்சி சாவுக்கு நானும் ஒரு காரணம். என் தங்கச்சி பொண்ணு உடனே நான் சும்மா விட மாட்டேன். கோதாம்பரி, கோதாம்பரி, உன் சாவு ஏன் கையாளாண்டி என் வாழ்க்கை நாசம் நாக்குன்னு. இப்போ நான் பெத்த புள்ள வாழ்க்கை, என் தங்கச்சி பையன் வாழ்க்கை, எல்லாரும் வாழ்க்கையும் நாசம் நாக்கிட்டா இருக்க. இதுக்கப்புறம் சும்மா விட்ட நான் மனுஷனா இல்ல.
வாரா? அண்ணே, அண்ணே ஏன் அழுற? ஏன்னு ஏன் அழுற? எனக்கு பயம் இருக்கு. ஏன் அழுற? பாப்பா ஏன்னு அந்த சுமதி தான் உன்னை சொன்னாளா? இல்ல இல்லம்மா. அப்ப ஏன் அழுற? இங்க பாரு, நான் இப்ப சொல்றேன். அந்த ஆதிர அங்க வந்தானா அப்படியே கொள்ள கொண்ட சிறப்பு பண்ண அடிச்சு வரட்டிடு. என்ன பேச்சு பேசுற? இங்க பாரு, நான் சொல்றத கேளு. இன்னும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஏன்னு ரெண்டே சண்டை போட்டீங்களா? இல்லம்மா, நீயும் நானும் அனாதையா வாழ்ந்ததுக்கு காரணமே அவ அம்மா காரிதான். நம்ம ரெண்டு பேரும் அனாதையா ஹாஸ்டல்ல வந்ததுக்கு காரணமே இந்த காலமாரி தான். நம்ம அம்மா சாவுக்கு காரணமே இந்த கோணமாரி தான். இந்த காலமாரி தான் நம்ம அம்மா சாவுக்கு காரணம். ஆனா அவ பெத்த பிள்ளை இந்த வீட்டுல வாழணுமா? செத்து போன நம்ம அம்மா கூட நம்மள மன்னிக்க மாட்டாங்க. அவங்க ஆத்மா கூட சாந்தி அடையாது. ஆஹா, இந்த ஆதிரா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அண்ணா அவசரப்படாத. அந்த பொண்ணு உன் மேல உசிரே வச்சிருக்கா. நம்ம அம்மாவோட உசுரை எடுத்தோட பிள்ளை எனக்கு பொண்டாட்டியா? அது இப்ப இல்ல, எந்த காலத்திலும் நடக்காது. அண்ணா அந்த ஆதிரா பாவுண்ணா, பாசத்துக்காக ஏங்குற ஒரு வெள்ளந்தேனா. அந்த பொண்ணுக்கு பாசமே கிடைச்சதில்லைண்ணா. நீயும் நானும் தாய் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு அவமானப்பட்டிருப்போம். அந்த பொண்ணுக்கு எல்லாம் இருந்து அவமானப்பட்டுக்கிட்டு பாசத்துக்காக ஏங்கிக்கிட்டு அலைற ஒரு பொண்ணுண்ணா. அந்த பொண்ணு தண்டிச்சிடாதண்ணா. அவன் அம்மாக்காரி செஞ்ச தப்புக்கு அந்த பிள்ளை தண்டிச்சிடாதண்ணா. என்ன ஆனாலும் சரி, அவன் மூஞ்சில நான் முடிக்க மாட்டேன். அண்ணா அவசரப்படாத. இந்த பாரு பாப்பா, இனி அவளை பத்தி பேசக்கூடாது. அவன் இந்த வீட்டுக்குள்ள வரவும் கூடாது. அப்படியே அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்தா நீ என்ன உசுரோட பார்க்க முடியாது. ஐயோ, என் அண்ணனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்க நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஐயோ, ஆதிரா மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்க்க முடியாது. எங்க அண்ணனுக்கு எல்லா விதத்திலும் பொருத்தமானவா. அண்ணா, என் ஆதிர கூட வாழ்ந்தா மட்டும்தானே சந்தோஷமா இருக்க முடியும். புரிஞ்சுக்கண்ணா, உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவா ஆதிரா. பாவண்ணா, அவனை ஏமாத்திராதண்ணா. அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்தா என்ன நீ உசுரோட பார்க்க முடியாது. வேண்டாண்ணே. தருண், தருண் எதுக்கு என் மேல கோவப்படுறா? நீங்க பாருங்க, அடிச்சிட்டான். அடிச்சானா? ஆமா, பரவாயில்ல. ஆனா அவனை என்கிட்ட பேச சொல்லுங்களேன். என்கிட்ட பேச மாட்டேங்கிறான், எதுக்குன்னு தெரியல. ஆதிரா, நீ போயிட்டு நாளைக்கு வாயே. அவன் இங்க வந்தா என்ன உசுரோட பார்க்க முடியாது. ஆதிரா, நீ போயிட்டு நாளைக்கு வா ஆதிரா. நான் எங்க அண்ணன் கிட்ட பேசுறேன். ப்ளீஸ், எனக்கு தருண் கூட இருக்கணும் போல இருக்கு. தருணோட பாசம் எனக்கு வேணும். எனக்கு உலகத்துல முத எனக்காக கண்ணு சேர்த்துனது அவன் ஒருத்தன் தான். அவன் எனக்கு வேணும். நமக்கு மட்டும் ஏன் இப்பெல்லாம் நடக்குது? என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல பொண்ணு, ஒரு தேவதை வந்திருக்காரு நினைச்சேன். அது இப்படி ஆகணுமா? இங்க பாரு, அழாத, எல்லாம் மாறும். நீ போ, நான் எங்க அண்ணன் கிட்ட பேசுறேன். இல்ல பாப்பா, நான் பார்த்துட்டு போறேன். அவன் கோவத்துல இருக்கான், அடிச்சிருவான். வேண்டாம், போ. அவன் அடிக்கிறதுக்காவது என்கிட்ட பேசுவான்ல, பரவாயில்ல. அவன் அடிச்சாலும் பரவாயில்ல. அவனை நான் பார்த்துட்டு போறேன். என்ன வழி விடு, நான் போடும். வேண்டாம், சொன்னா கேளு. நீ போ. அவனை பத்தி உனக்கு தெரியாது. ஒரு வாட்டி வெறுத்தம்னா திரும்பி கூட பார்க்க மாட்டான். நீ இப்ப அந்த வெறுப்ப சம்பாத்தியம் பண்ணாத, போ. அவன் மனசுல வலியெல்லாம் குறையட்டும், அதுக்கப்புறம் வா. இப்ப போய் நின்னா இன்னும் உன் மேல அவனுக்கு வெறுப்பு வரும். வெறுப்பு வந்து ஒரேடியா வெறுத்துருவான். வேண்டாம், போ. எதுக்கு என்ன வெறுக்கிறான்? அது உனக்கு புரியாது. புரிஞ்சுக்கலக்கு உனக்கு பக்குவமும் இல்ல. நீ போ. இல்ல, நான் தருணை பார்த்துட்டு தான் போவேன். இவ்வளவு பாசம் வச்சிருக்கா, இவ்வளவு விரட்டி அடிச்சும் போக மாட்டேங்கிறா. இவகிட்ட இருக்க காசு பணத்துக்கு எவ்வளவு ஆடம்பரமா எப்படி வாழலாம்? இவ போய் அண்ணன் பாசத்துக்காக ஏங்குறானே. போ ஆதிரா, நீ வழி விடு. நான் தருணை பார்த்துட்டு தான் போவேன். வேண்டாம் ஆதிரா, அவன் அடிப்பான். பரவாயில்ல, என் தருண் தானே அடிப்பா, அடிச்சிட்டு போறேன். அம்மா அம்மா, ஹாஸ்டல்ல படிக்கும் போது எல்லாரையும் பார்க்கறதுக்கு எல்லாரும் வருவாங்க. ஆனா என்னைய தங்கச்சியும் பார்க்கறதுக்கு யாருமே வர மாட்டாங்க. தங்கச்சி கேப்பா, நம்மள பார்க்க மாட்டேன், ஏன்னா யாருமே வரலன்னு.
எத்தனை நாள் அம்மா பாசத்துக்காக நாங்க ஏங்கி இருப்போம். நீங்க உசுரோட இருந்திருந்தா நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் அம்மா. உங்களை கொண்டு அந்த காதம்பரியா நான் சும்மா விட மாட்டேமா, நான் சும்மா விட மாட்டேமா. இது உங்க மேல சத்தியமா. அவன் பெத்த பொண்ணுக்கு நான் வாழ்க்கை கொடுக்கணுமா? அவன் பெத்த பொண்ணு என் கூட சந்தோஷமா வாழணுமா? ஓ, அவளுக்கு அப்புறம் என்ன வேறையா? அம்மா, உங்களை கொண்டவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அந்த குடும்பத்தை ஒருத்தர் கூட நிம்மதி இருக்க முடியாது. அவன் பொண்ணு போடுற போட்ட பாருங்கம்மா. உங்களை எவ்வளவு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துறாங்களோ அதே அவமானத்தையும் அசிங்கத்தையும் அவளுக்கு அவன் பொண்ணுக்கு நான் கொடுப்பேன். இது உங்க மேல சத்தியம். தருண், நெஞ்சில சுமந்த பாவத்துக்காக உன்னை விட்டுலான்னு நினைச்சேன். ஆனா உன்னை விட மாட்டேன்டி. நீ போடுற பாட்டை பார்த்து உன் அம்மா ரத்த கண்ணீரா வடிக்கணும். என் அம்மா அவமானப்பட்ட மாதிரி நீ அவமானப்படணும். உன் அம்மா அவமானப்படணும். என் அம்மாவை என்னென்ன சொல்லி உங்க அம்மா கேவலப்படுத்தினாலோ அத உனக்கு உண்டு. நீ என்ன சொல்லுற? எனக்கு புரியல. எப்படி புரியும்? அங்க திருலட்சம் அடி கொடுத்தனே, அப்பமே நீ போயிருந்தா தப்பிச்சிருப்ப. தருண், நீ இப்பெல்லாம் பேசுறவன் கிடையாது. இப்பெல்லாம் பேசாத தருண். என்ன மைக்கெல்லாம் வந்தியோ? ஏ, இந்த ஊர்ல வேற யாருமே கிடைக்கலையோ? நான் தான் கிடைச்சனா? ஓ, இழிச்சவாய் நினைச்சேன். அதான் ஈடியட் ஈடியட்னு சொல்லுவிய. பாரு, ஓ மயக்கத்துக்குலாம் மயங்குறவன் நான் கிடையாது. போடி போடி, வெளில போடி. என் வீட்டுக்குள்ள வந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போடி வெளில. ஏன் தருண் இப்பெல்லாம் பேசுற? ஏன் தருண்? சீ, உனக்குலாம் வெக்கமே கிடையாதா? அதான் எப்படி இருக்கும்? உன் அம்மாக்கு இருந்ததுன்னு உனக்கு இருக்கும். ஏன் தருண்? இவ்வளவு பேசுறேன்னு போய் சாவண்டி தானே. இதுக்கிட்டு என் உசுர எடுக்க வந்திருக்க? தருண், வெளில போடி, வெளிய போடி. உனக்கு என்ன பிடிக்கலையா? உன்னை பிடிக்குதாங்க மூஞ்சி மோரையும். போடி வெளில. என் மனசுல இருக்கிறத சொல்ல மாட்டேன் நானு. எத்தனை நாள் எங்க இருப்பேன்? இப்ப நானே வந்தனால என்ன அலட்சியப்படுத்துற, என்ன அசிங்கப்படுத்துறல. ஆமா, ஆமாடா இடியட். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உசுருக்கு உசுரா பிடிக்கும். வாழ்ந்தா உன் கூட தான், செத்தாலும் உன் கூட தான். நீ என்ன அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல. ஆமா, என் மனசு ஃபுல்லா இருக்குது நீ மட்டும்தான். ஆமாடா, நான் வாழ்வேன், உன் கூட தான் வாழ்வேன். நீ என்ன அசிங்கப்படுத்தினாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். ஏன்னா இந்த உலகத்துல எனக்காக கண்ணீர் சிந்தனவன் நீ ஒருத்த மட்டும்தான். உன்னை நான் இழக்க மாட்டேன். நீ ஏதோ கோவத்துல பேசுற, பரவாயில்ல. ஆனா நான் உன்னை விட்டு போக மாட்டேன். உன்னை தொந்தரவு பண்ணுவேன். உன் மனசுல மறுபடியும் நீங்க அதை எடுத்து நான் பிடிப்பேன். அந்த மாதிரி ஒரு பாசக்காரனை நான் இழக்க மாட்டேன். ஏதோ எங்க அம்மா எனக்கு ஏதோ பண்ணிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. இப்பவும் சொல்றேன், எங்க அம்மா செஞ்ச எந்த பாவத்திலயும் எனக்கு பங்கு கிடையாது. சத்தியமா எனக்கு தெரியாது. நான் எங்க அம்மா கூட வாழ்ந்ததை விட அனாதையா வாழ்ந்ததான் நிறைய நாட்கள். நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா? நீ என்ன பேசுறாலும் சரி, இனி உனக்கு என் மனசுல இடம் கிடையாது. உன்னை தூக்கி நான் எழுத்துட்டேன். போ. என்ன சொல்ற? இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் செத்தாலும் உன்னை நினைச்சு பார்க்க மாட்டேன். உனக்கு இனி என் மனசுல இடம் கிடையாது. நாளைக்கு எனக்கும் சுமதிக்கு கல்யாணம். நான் அவ கூட வாழ்ந்தாலும் வாழ்வேனே தவிர உன்னை இனி நினைச்சு கூட பார்க்க மாட்டேன்டி. வெளியில போடி. போடி. நான் அவமானப்படுத்த போக மாட்டேங்க. போடி வெளியில. தள்ளாத, நான் போறேன். போடி. சரி போறேன், தள்ளாத. சொல்லிட்டு இருக்க, போக மாட்டேங்கிற. போறேன் தரணே. ஐயோ, இந்த கையால பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வரணும். இந்த கைய அணைச்சு அரைவனப்ப கொடுக்க நினைச்ச என்ன இந்த கையாலே உன்னை தள்ள வச்சுட்டாலே அந்த காதம்பரி. ஐயோ, அவனை பிடிக்கும். அவசருக்கு அவசரா பிடிக்கும். ஆனா நான் கூட இனி வாழ மாட்டேன். எனக்குன்னு ஒருத்தினா அது நீ மட்டும் தாண்டி. அது நீ மட்டும்தான். நீ இருந்த இடத்துல எனக்கு அவளுக்கு இடம் கிடையாது. என் வாழ்க்கைய நாசவனாக்கிட்டாவ அம்மா. அவளை நான் சும்மா விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன்.